ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜனவரி 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 2025 ஸ்டார்ட் ஆனப்புறம் ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுருந்தேன். அண்டு இன்னையிலேருந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் கொஞ்சம் டைம் இல்லாதனால கொடுக்க முடியல. பட் இனி வந்து ரெகுலராக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் டேட்ஸுக்கான வீடியோஸ் வந்து நான் அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? டைம் கிடைக்கிற மாதிரி. அண்ட் எல்லா பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு டெய்லி டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 2 வீக்ஸுக்கு மட்டும் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் ரிட்டனாக கொடுக்கணுமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து ஸோ ஹேண்ட் ரிட்டனாக கொடுக்கலாமா இல்லை இதே மாதிரியே கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பள்ளி நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு 31 நிறுவனங்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 141 கோடிக்கு வந்து பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டிசம்பர் 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம், முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் பெருநிறுவனங்களில் அவங்கக்கிட்டேருந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி, ஸோ அவங்களுக்கு விருப்பம் இருக்கும்ல, டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷேரெல்லாம் வாங்கி அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் மாநாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தி கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இது திருச்சியில் நடந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து இலக்கு 100 கோடின்னு வச்சுருப்பாங்க. பட் 141 கோடி வந்து இவங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎம்கே பீரியடில் ஸோ 4 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து. ஸோ இந்த 4 இயர்ஸில் வந்து 60க்கும் மேற்பட்ட திட்டங்கள், இந்த பள்ளி கல்வி சம்மந்தமான 60 திட்டங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன 60 திட்டங்கள் அப்படின்னா அதில் ஒரு சில திட்டங்கள் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2021 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே வச்சு அப்படின்னா விழுப்புரம். ஓகேவா? ஸோ விழுப்புரத்தில் இருக்கிற மரக்காணம் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் சொல்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 2021 விழுப்புரத்தில் மரக்காணம் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா முதலியார் குப்பம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அந்த கொரோனா டைமில் அந்த கற்றல் இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ தன்னார்வலர்கள் மூலமாக, வாலண்டியர்ஸ் மூலமாக ஈவினிங் டைமில் ஒரு 2 மணி நேரம் 5 to 7 அப்படிங்கிற டைம் அலோகேட் பண்ணி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வாலண்டியர் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த திட்டம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக 2021 அக்டோபரில் கொண்டு வந்திருப்பாங்க. நவம்பர்லேருந்து அதை வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஜான்வரி 1லேருந்து அதை வந்து எல்லா இடத்துக்கும் விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த திட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது 2022 ஜூன் 16 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ? 2022 ஜூன் 16 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும், ஸோ 8 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை 2025க்குள்ளே அவங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து எப்படி ரீட் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த திட்டம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு 1 to 3 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 4th 5th வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து 2 திட்டமாச்சா. அடுத்தது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா வானவில் மன்றம் அப்படிங்கிறத 2022 நவம்பர் 28 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நவம்பர் 28 2022. ஸோ பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி திருச்சியில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சயின்ஸ் மேக்ஸ் இதுக்கான ஒரு ஆர்வம். ஸோ எல்லாருமே கேட்டிங்க அப்படின்னா சயின்ஸ் மேக்ஸ் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது தான், அதுக்கான இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செய்ய வச்சு அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது தான் இந்த திட்டம். அடுத்தது தகைசால் பள்ளிகள் திட்டம். ஸோ இது வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா தனியார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தகைசால் பள்ளிகள்
திட்டம். அதே போல் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா முதல்வரின் காலை உணவு திட்டம். ஸோ இது 2022 கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸாக்ட் டேட் சொல்லணும்னா செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 வந்து வேறு என்ன டே அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1545 ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலை உணவு கொடுக்கறது தான் இந்த திட்டம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த திட்டம் டிசம்பர் 2022 வந்து கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த திட்டங்கள் அப்படிங்கிறத தனியாக பார்த்துக்கலாம். அண்ட் 2024-25 பட்ஜெட்ஸில் 23-24 பட்ஜெட்டில் கூட நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அகல் விளக்கு திட்டம், சொத்தோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் இருக்கு இல்லையா, நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதிய வலைப்பக்கம் வெப் போர்ட்டல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அதோட நேம் என்னென்னா பள்ளி சாளரம். என்ன? பள்ளி சாளரம். ஸோ இதன் மூலமாக அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் பள்ளி சாளரம் அப்படிங்கிற ஒரு புதிய வெப் பேஜை தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு மோட்டிவோடு தான் வந்து விழுதுகள் வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ விழுதுகள் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமும் இருக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிறவி குறைபாடு உள்ள 10,000 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை. ஸோ பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. குழந்தைகளுக்கான தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் RPSK அப்படிங்கிறது. ஸோ இதன் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிறந்த உடனே பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு 30 வகையான மருத்துவ டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக 6 months ஒன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டே இருப்பாங்க. எடுத்துகிட்டு அதில் ஏதாவது அவங்களுக்கு ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறத வச்சு அது மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள க்யூர் பண்ணுறது தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தை தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் இல்லையா 2013 மத்திய அரசு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சொன்ன மாதிரி 30 வகையான பாதிப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது. அண்ட் பள்ளிகள்லேயே 6 மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த திட்டம். ஓகே, ஸோ இயர் பார்த்துக்கோங்க 2013. அடுத்தது கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்துக்கு நாளை அடிக்கல். ஸோ தனி இணையதளமும் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழடி அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதே போல் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கும் நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு நியூஸ் வந்து அடுத்தது வரும், நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நியூஸில் இடம்பெற்ற தொல்லியல் அகழாராய்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம விருதுநகர் வெம்பக்கோட்டை. ஓகேவா? ஸோ அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்குல்ல. அந்த சிவப்பு தலை கொண்ட அந்த பொம்மை, அப்புறம் ஜாஸ்பர் அப்படிங்கிற ஒரு கல் வகை கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு தனி செயலி. ஸோ பயணிகள் வசதிக்காக கிளாம்பாக்கத்தில் வந்து ஒரு பேருந்து முனையம் தொடங்கியிருப்பாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். பட் அது நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு புதிய செயலி. ஸோ இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா கிளாம்பாக்கத்தை ரீச் பண்ணுறது எப்படி, இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கலாம், இல்லை வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படி ரீச் பண்ணலாம், அப்புறம் இங்கேருந்து எந்தெந்த பஸ்ஸஸ் எல்லாம் போகுது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஆப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா KCBT. ஓகேவா? KCBT அப்படிங்கிறது தான் அந்த ஆப்போட நேம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதனை யாருன்னா Under 19. ஓகேவா? Under 19 மகளிருக்கான உலக கோப்பை T20 மேட்ச் வந்து மலேசியாவில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பிளேயர் Under 19 ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து Under 19 ஃபஸ்ட் இந்தியர் அப்படின்னா இவங்க தான். இவங்க பேர் என்னென்னா வைஷ்ணவி சர்மா.
ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பேரவை உறுப்பினர்களுக்கு நடத்தை விதிகள், அரசியல் கட்சிகளுக்கு ஓம் பிர்லா வலியுறுத்தல். ஸோ இந்த நடத்தை விதிகள் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா 85வது அனைத்திந்திய பேரவை தலைவர்கள் மாநாடு. ஸோ இந்த மாநாடு எங்கே நடந்துச்சு, நடந்துச்சு அப்படின்னா பீகாரோட கேபிட்டலான பாட்னால தான் நடந்திருக்குது. ஸோ அதில் தான் இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா 22 மொழிகள், நம்ம 22 மொழிகள் அப்படிங்கிறது எத்தனாவது அட்டவணையில் இருக்கும், 8வது அட்டவணையில் இருக்குது. ஸோ இந்த 8வது அட்டவணையில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 14 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ 15வதாக சிந்தி மொழி இணைஞ்சிருக்கும். ஸோ அது வந்து 1967 21st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இல்லையா, ஸோ அதன்படி சிந்தி இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, ஸோ அது மூணுமே 1992 வந்து இணைஞ்சிருக்கும், 71st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி அப்படிங்கிற லாங்குவேஜஸ் வந்து இணைஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து எந்த இயர் அண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம பாலிட்டி கிளாஸ் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ அதை சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். இப்போ இந்த 8வது அட்டவணையில் இருக்கிற 22 லாங்குவேஜஸ்லேயுமே இந்த அவையில் வந்து டிஸ்கஷன் போயிருக்கோம்ல, ஸோ அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை சீக்கிரமே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்டும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பார்லிமெண்ட் வந்து ஃபுல் ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேரவைத் தலைவர் யாருன்னு தெரியும் இல்லையா, ஓம் பிர்லா அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோக்சபா ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுவுமே நம்ம பாலிட்டி கிளாஸில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு லோக்சபா ஸ்பீக்கர். ஓகேவா, ஓகே, ஃபைன். ஸோ அது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், சபாநாயகர், துணை சபாநாயகர் நம்ம பார்லிமெண்ட்டில் அவங்கள பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 93. ஓகேவா, ஆர்டிக்கல் 93 பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் இருக்கிறத சொல்லும். அண்ட் ஸ்டேட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 178. ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் பற்றி பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரிலேட்டடான வேறு ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இதுதான் மெயின். ஓகேவா, இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இந்த 2 ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம குடியரசுத் தலைவர் ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுப்பார் இல்லையா, ஸோ அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 86. ஓகேவா, ஸோ 86 படி தான் அந்த ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைம் நடக்கிற இதில் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. ஓகே, 86. ஸோ இதுவே ஸ்டேட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 176. ஓகேவா, ஸோ அங்கே வந்து இங்கே ஸ்டேட்டில் 176, இங்கே வந்து 86. ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே, சாரி. ஓகே, ஸோ இன்னொருக்கா சொல்கிறேன். ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கரை பற்றி பேசுகிறது சென்ட்ரல் லெவலில் 93, ஸ்டேட் லெவலில் 178. ஸோ ஸ்பெஷல் அட்ரஸ் பை பிரசிடென்ட். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிறப்ப முதல் உரை அப்படிங்கிறது பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. அதை பற்றி சொல்கிறது 87. ஓகேவா, சாரி 86 மாற்றி சொல்லிட்டேன், 87. அதே ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநரோட அந்த ஸ்பெஷல் ஸ்பீச் அட்ரஸ் அப்படிங்கிறது 176. ஓகேவா, இங்கே 7, இங்கே 6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் வந்து 18,000 இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் அதிபராக பதவியேற்றார் இல்லையா, அமெரிக்காவோட 47வது அதிபராக பதவியேற்றிருக்காரு. ஸோ இவர் வந்து என்னென்ன அதிரடியாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. என்னென்னா அமெரிக்காவில் இப்போ பேரண்ட்ஸ் வந்து வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து அமெரிக்காவில் பிறந்தால் அவங்க வந்து ஈஸியாக அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. ஸோ அதை வந்து அந்த இதுவும் அப்படியே ஈஸியாக தூக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பெர்மிஷன் உரிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு 18,000 இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து திருப்பி அனுப்பிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோ வளைகுடா அப்படின்னு சொல்லி இருந்த அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, ஸோ அதோட நேமை அமெரிக்க வளைகுடா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. ஸோ இன்னும் பார்க்க போனால்
WHO வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் அதுலேருந்தும் வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டாரு. ஸோ WHO அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏப்ரல் 7 1948 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அதே போல் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் பார்த்துட்டோம் அப்படின்னா 2015 டிசம்பரில் இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2016 அது எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ மெயினாக நம்ம இந்தியா, ஃப்ரான்ஸ் தான். ஸோ அதை வந்து இந்த உலக வெப்பநிலை, உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஸோ அந்த கரியமில வாயு வெளியேற்றத்தை 1.5 டிகிரி செல்சியஸாக ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ முக்கியமான எல்லா விஷயங்கள்லேருந்தும் அவர் வெளியே வந்துட்டதா சொல்லிட்டாரு. ஸோ WHOலேருந்து ஏன் வெளியே வந்தாங்க அப்படின்னா, சைனா வந்து கம்மியான டொனேஷன் தான் கொடுக்குறாங்க, பட் அமெரிக்கா வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற சில கான்ட்ரவர்ஷியல்ஸ்னால அவர் வந்து வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்காரு. ஃபைன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜான்வரி 22, 2015. ஸோ இதே நாள் வந்து 2015 என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா குழந்தை பாலின விகிதம் 918. ஸோ இதை விட கம்மியாக இருக்கிற பிளேசஸ் எல்லாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டேட், ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த குழந்தை பெண் கல்வி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அந்த பெண் கல்வி இல்லாதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிசு கருவிலேயே கலைக்கிறது, இல்லைனா பாலினம் கண்டறிந்து கலைக்கிறது. ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததும் பெண் குழந்தைன்னா அதை வந்து கொல்லுறது, அந்த மாதிரியான நடவடிக்கைகளெல்லாம் இன்னும் நடக்குதா அப்படின்னா நடக்குது. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக, முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக தான் இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஹரியானா பானிபட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூரில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ்க்கு வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதான் இந்த திட்டம். அடுத்தது புதிய மாநில சின்னம். தங்களோட ஸ்டேட்டுக்காக புதிய மாநில சின்னத்தை கொண்டு வந்த ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா. ஓகேவா. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம அந்த எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டோட எல்லை இருக்கும் இல்லையா, ஸோ அதை போட்டு நடுவில் வந்து அந்த அசோகர் சின்னம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு சுற்றி வந்து காவி கலர் பூசிட்டாங்க. கீழே வந்து ஸ்டேட் ஆஃப் திரிபுரா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுதான் மெயின். அண்டு இதுக்கு வந்து இந்த மாநில சின்னங்கள் எல்லாம் புதுசாக மாற்றுறாங்க இல்லையா, இதுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சர் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். அமித்ஷா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பெர்மிஷன் கொடுத்தா ஸ்டேட்டோட சின்னத்தை வந்து மாற்றிக்கலாம். தமிழ்நாடு அரசு சின்னம். ஸோ தமிழ்நாடு அரசோட சின்னம் வந்து எப்போ ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1949. ஸோ அந்த டைமில் சிஎம்மாக ஓமந்தூர் ராமசாமி இருந்திருப்பார். ஆக்சுவலாக இண்டிபெண்டோடு அவர் வந்திருப்பார். அப்புறம் குடியரசு ஆனப்போ யார் சிஎம்மாக இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 1915 குமாரசாமி ரெட்டி, ஸோ அவர் தான் வந்து இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அண்ட் அதே மாதிரி ஆளுநராக இருந்தது யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த தமிழ்நாடு அரசு சின்னத்தை டிசைன் பண்ணது யாருன்னா கிருஷ்ணா ராவ் அப்படிங்கிறவர் தான் டிசைன் பண்ணியிருப்பார். இதில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சின்னம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் அசோகர் சின்னம் தான் ஃப்ரண்ட்டில் அப்படி முன்னாடி கொஞ்சம் தூக்கலாக வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அசோக சின்னத்தோட 2 சைட்லேயும் ஒரு 2 இந்தியன் ஃப்ளாக் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு பின்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து மேலே வந்து இப்படி தமிழ்நாடு அரசுனும் கீழே வந்து வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறதும் எழுதியிருக்கும். ஓகேவா. ஸோ இதை டிசைன் பண்ணது கிருஷ்ணா ராவ், மறக்கக்கூடாது. அடுத்தது வந்து தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். ஸோ இது வந்து எதோட நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புகையிலை ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது ஒரு நேம் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதை மாற்றி தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்க ராஜமுந்திரியில் இருக்குது. ஸோ ஆந்திராவோட சிஎம் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. அடுத்தது லா பெருஸ் கடற்படை பயிற்சி. ஸோ இந்த லா பெருஸ் கடற்படை பயிற்சியை நடத்துகிற நாடு எதுனா ஃப்ரான்ஸு. ஸோ இதில் நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் பாம்பே, ஸோ அந்த கப்பல் தான் வந்து கலந்துக்கிடுது. ஓகேவா. அடுத்தது மை இந்தியா மை நேஷன் அப்படிங்கிற புக்கை எழுதினது யார் அப்படின்னா எல்கே அத்வானி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 19 மினிட்ஸ் பக்கம்
போயிடுச்சு. அண்ட் நிறைய டேட்டாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்படி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வச்சுக்கலாமா இல்லைனா ஹேண்ட் ரிட்டனாகவே சொல்லலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருக்கிறத பொறுத்து தான் எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது வீடியோஸ் வேணும், டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். ஆர்எல்ஸ் டெலிகிராமில் சொல்லலாம். ஓகே, ஸோ டெலிகிராமில் கேட்டிங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.